வெல்கம் டு MIP கார் ஏசி சர்வீஸ். இன்றைக்கி நம்ம கேரேஜில் பார்க்குற வண்டி மாருதி பலினோ. இது ஒரு கஸ்டமர் ரெஃபரன்ஸில் கொண்டு வந்தாங்க. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா அதில் கூலிங்னு சொன்னார். சரி என்னன்னு செக் பண்ணி பார்த்தோம். கேஸோட ப்ரெஷர் ரொம்ப குறைஞ்சிருந்தது. கண்டிப்பாக கேஸோட ப்ரெஷர் குறைஞ்சினா கண்டிப்பாக எங்கன்னா லீக் இருக்கும். சரி அவுட்ரு ஃபுல்லாக செக் பண்ண நம்ம எல்லாமே ஹோசஸ் கம்ப்ரஸர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணோம். வெளியே எங்கேயுமே லீக் டெஸ்ட் இல்லை, எங்கேயும் லீக்கே இல்லை. கண்டிப்பாக நம்மளுக்கு வெளியே எங்கேயும் லீக் டெஸ்ட் இல்லைன்னா கண்டிப்பாக எவாப்ரேட்டர் காயில் தான் லீக் இருக்கும். பலினோவை பொறுத்தவரை எவாப்ரேட்டர் காயில் நம்ம மாற்றினா கண்டிப்பாக டேஷ்போர்ட் ரிமூவ் பண்ணணும். கம்ப்ளீட்டாக டேஷ்போர்ட் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் ரிமூவ் பண்ண எவாப்ரேட்டர் காயில் பார்ப்போம். இதுதான் அந்த வண்டியிலேருந்து ரிமூவ் பண்ண எவாப்ரேட்டர் காயில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏரியாவில் லீக்கால தான், மைனூட் லீக்கால தான் உங்களுக்கு கேஸ் ட்ரைன் ஆகிடுது. இந்த எவாப்ரேட்டர் காயில் தான் நம்ம மாற்றணும், ரீப்ளேஸ் பண்ணணும். எப்போ எவாப்ரேட்டர் காயில் கூலிங் காயில் மட்டும் எக்ஸ்பேன்ஷனோட சேர்த்து மாற்றும். நம்ம ஆர்டர் பண்ண ஒரிஜினல் காயில் வந்துடுச்சு. இதுதான் எவாப்ரேட்டர் காயில். இது போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.